தமிழ் சினிமாவில் காமெடி கிங், காமெடி லெஜண்ட், காமெடி டிப்போனா அது நம்ம கவுண்டமணி சார் தான். இவரோட காமெடி இப்போவும் டிவியில் பார்த்தாவே நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி அவ்வளவு ரசித்து பார்ப்போம். அதுதான் இவரோட ஸ்பெஷலு. நம்ம எல்லாரும் திரைக்கு முன்னால் இவரை நிறைய டைம் பார்த்துருப்போம். ஆனால் திரைக்கு பின்னால், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை வரலாற்றில் தனக்கென ஒரு அழியா இடத்தை பிடிச்சவர் தான் கவுண்டமணி. ரசிகர்கள் அவரது நகைச்சுவைக்காக மட்டுமல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கடைபிடிச்ச தொழில்முறை ஒழுக்கத்திற்காகவும் அவரை மதித்து வந்தாங்க. படப்பிடிப்புக்கான நேரத்தை மிகவும் முக்கியமாக கருதிய நடிகர்களில் கவுண்டமணியும் ஒருவர் என்று அவருடன் பணியாற்றிய பலர் பல்வேறு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தால் அதற்கேற்ற மாதிரி தயாராக இருப்பாராம். இதனால் படக்குழுவினருக்கு தேவையில்லாமல் காத்திருக்க வேண்டிய சூழல் குறைவாக இருந்ததாக சொல்கிறாங்க. வசனங்களை மனப்பாடம் செய்வதிலும் அவர் அதிக கவனம் செலுத்துவாராம். குறிப்பாக நீளமான நகைச்சுவை வசனங்களை கூட படப்பிடிப்புக்கு முன்பே நன்றாக பயிற்சி செய்து தான் வருவாராம். இதனால் பல காட்சிகள் குறைந்த டேக்கிலேயே முடிச்சதா அவருடன் பணியாற்றிய சிலர் சொல்கிறாங்க. கவுண்டமணியோட நகைச்சுவை டைமிங் இயல்பாக இருந்தாலும் அதற்கு பின்னால் அவர் கடுமையாக பயிற்சி செஞ்சதாக சொல்கிறாங்க. ஒரு வசனத்தை எந்த வேகத்தில் பேசணும், எங்கு சிறிய இடைவெளி விட வேணும், எந்த முகபாவனை அதிக சிரிப்பை உருவாக்கும் என்பதை கவனமாக யோசிப்பாராம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரது பல காட்சிகள் ரசிகர்களால் ரசிக்கப்படுது. செந்திலோடு நடித்த காட்சிகள் இருவருக்கும் இருந்த புரிதல் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. காட்சி தொடங்கியதும் ஒருவர் கொடுக்கும் ரியாக்ஷனை இன்னொருத்தர் சரியான இடத்தில் தொடர்வதால் அந்த நகைச்சுவை இயல்பாக இருந்துச்சு. இதுக்கு பின்னால் பல முறை ரிஹர்சல் செஞ்ச தொழில்முறை அணுகுமுறைன்னு சொல்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தேவையற்ற சத்தம் அல்லது கவனச்சிதறலை அவர் விரும்ப மாட்டார் என்றும், காட்சி நடைபெறும் நேரத்தில் அனைவரும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கவுண்டமணி எதிர்பார்ப்பாராம். அது கோபம் காரணமாக அல்ல, காட்சிகள் சிறப்பாக வர வேண்டும் என்ற தொழில் பற்றுக்காக என்று அவருடன் பணியாற்றியவங்க சொல்லியிருக்காங்க. இயக்குனரின் பார்வையை மதிப்பதும் கவுண்டமணியின் முக்கிய குணங்களில் ஒன்று. அதே நேரத்தில் நகைச்சுவை காட்சியை இன்னும் சிறப்பாக்கும் யோசனை இருந்தால் அதை மரியாதையுடன் பகிர்ந்து கொள்வார். நல்ல யோசனைகளை பல இயக்குனர்களும் வரவேற்றதாக சொல்கிறாங்க. ஒரு நகைச்சுவை நடிகர் என்பது வெறும் சிரிக்க வைப்பவர் மட்டுமல்ல, நேரம் தவறாமல் வருவது, வசனத்தை முழுமையாக தயாரிப்பது, சக கலைஞர்களுடன் ஒத்துழைப்பது, படக்குழுவின் நேரத்தை மதிப்பது போன்ற பண்புகளும் அவரை உயர்ந்த கலைஞராக மாற்றுது. இந்த அம்சங்கள் கவுண்டமணி ஒரு சிறந்த தொழில்முறை நடிகராக பலராலும் பாராட்டப்படுது. அதனால் பல வருஷம் ஆனாலும் நகைச்சுவை காட்சிகள் மட்டுமல்லாமல் அவரோட தொழில்முறை ஒழுக்கமும் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. தமிழ் சினிமாவில் கவுண்டமணி நடித்த காலத்தில் பல முன்னணி இயக்குநர்களுடன் அவர் பணியாற்றியுள்ளார். அவரை பற்றி பலர் பகிர்ந்த பொதுவான கருத்து என்னென்னா, ஒரு காட்சி நன்றாக வர வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொள்வாராம். ஒரு முறை ஒரு நகைச்சுவை காட்சிக்கான வசனத்தை இயக்குனர் சொல்லிடுவாங்க. இந்த வசனத்தை இப்படி சொன்னால் இன்னும் நல்லா சிரிப்பு வரும் என்று கவுண்டமணி தனது யோசனையை சொன்னதாக பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இயக்குனரும் அதை ஏற்றுக்கிட்டு படமாக வெளியான பிறகு அந்த காட்சி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றதாக சொல்கிறாங்க. பல இயக்குனர்கள் பகிர்ந்த மற்றொரு விஷயம் என்னென்னா, கவுண்டமணி ரிஹர்சலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாராம். காட்சி எப்படி இருக்க வேண்டும், எங்கே இடைவெளி விட வேண்டும், எந்த வார்த்தைக்கு அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து இயக்குனர்களுடன் விவாதித்து திருப்தி அடைஞ்ச பிறகு தான் கேமரா முன் நிற்பாராம். நகைச்சுவை காட்சிகளில் வசனத்தின் வேகம் மிகவும் முக்கியம். இதை நன்றாக புரிந்து கொண்ட கவுண்டமணி சில நேரங்களில் இயக்குனரிடம் இந்த இடத்தில் ஒரு சிறிய இடைவெளி விட்டால் காட்சி இன்னும் நன்றாக வேலை செய்யும் என்று கூறுவாராம். பல இயக்குனர்கள் அவரது அனுபவத்தை மதித்து அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறாங்க. படப்பிடிப்பின் போது நேரத்தை மதிப்பதும் அவரது முக்கியமான குணமாக இருந்துச்சு. தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள விரும்புவாராம். தேவையில்லாத தாமதம் படக்குழுவினருக்கு நேரத்தையும் உழைப்பையும் பாதிக்கும் என்பதால் அனைவரும் தொழில்முறையாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக சிலர் கூறியிருக்காங்க. அதே நேரத்தில் ஷூட்டிங் இடைவெளியில் சக நடிகர்களுடன் கலகலப்பாக பேசுவதும் படக்குழுவினருடன் நகைச்சுவாக பழகுவதும் அவரது இயல்பாக இருந்துச்சு. கேமரா ஆன் ஆனவுடன் முழு கவனத்துடன் நடிப்பது
கேமரா ஆஃப் ஆனதும் அனைவரையும் சிரிக்க வைப்பது என அனைத்து தனித்துவமான குணத்தையும் பலரால் பாராட்டப்பட்டிருக்கு. இந்த அனுபவங்கள் அனைத்தும் கவுண்டமணி ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, தனது தொழிலில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட கலைஞர் என்பதையும் வெளிப்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த நகைச்சுவை ஜோடிகளில் ஒன்றாக கவுண்டமணியும் செந்திலும் இருக்காங்க. திரையில் இருவரும் எப்போதும் சண்டையிடுவது போல தோன்றினாலும் படப்பிடிப்பு தளத்தில் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு பணியாற்றிய தொழில்முறை கலைஞர்கள் என்று பலரும் சொல்லியிருக்காங்க. இருவரும் சேர்ந்து நடித்த காட்சிகளுக்கு முன் வசனங்களையும் உடல் அசைவுகளையும் பல முறை ஒத்திகை செய்வாங்களாம். எந்த இடத்துல யார் பேசணும், யார் எப்படி ரியாக்ஷன் கொடுக்க வேண்டும் என்பதை கவனமாக பயிற்சி செய்ததால் திரையில் அந்த நகைச்சுவை மிகவும் இயல்பாக வந்துச்சு. பல படங்களில் கவுண்டமணி செந்திலை துரத்துவதும் அடிப்பதும் அல்லது திட்டுவதும் போன்ற காட்சிகள் இருக்கும். அவை அனைத்துமே பாதுகாப்பாகவும் இயக்குனரின் வழிகாட்டுதலின்படியும் திட்டமிட்டு எடுக்கப்பட்டவை தான். திரையில் நிஜமாக தோன்றினாலும் காட்சி முடிந்தவுடன் இருவரும் இயல்பாக பேசிக்கொண்டு அடுத்த காட்சிக்கு தயாராகிவிடுவாங்களாம். ஒரு காட்சி எதிர்பார்த்த அளவுக்கு நகைச்சுவை வரலினா கவுண்டமணி சில நேரத்தில் தனது அனுபவத்தின் அடிப்படையில் வசனத்தின் டைமிங்கில் சிறிய மாற்றங்களை சொல்வாராம். செந்திலும் அந்த மாற்றங்களுக்கு உடனே ஒத்துழைப்பாராம். இந்த புரிதல் தான் அவர்களின் பல காட்சிகளை ரசிகர்கள் இன்று வரை ரசிக்க காரணமாக அமைஞ்சது. இயக்குநர்கள் பலரும் கூறிய பொதுவான கருத்து என்னென்னா, கேமரா முன் அவர்கள் சண்டையிட்டாலும் கேமரா ஆஃப் ஆன பிறகு இருவரும் மிகவும் தொழில்முறையாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்வாங்களாம். அதனால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமான நகைச்சுவை ஜோடிகளாக திகழ்ந்து வந்தாங்க. இன்றும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதிக பகிரப்படும் நகைச்சுவை காட்சிகளில் கவுண்டமணி செந்தில் கூட்டணியின் இடம் தனித்துவமானது. அவர்களின் வெற்றிக்கு காரணம் வெறும் வசனங்கள் மட்டுமல்ல, ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த நம்பிக்கையும் கடினமான உழைப்பும் சரியான நகைச்சுவை டைமிங்கும் தான். தமிழ் சினிமாவில் பல தலைமுறைகளாக நடிகர்களுடன் இணைந்து நடித்தவர் கவுண்டமணி. அவருடன் பணியாற்றிய பல இணை நடிகர்கள் திரையில் கடினமாக தோன்றினாலும் வேலை விஷயத்தில் மிகவும் நேர்மையானவர் என்று பல்வேறு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சில இணை நடிகர்கள் ஒரு காட்சி நன்றாக வந்தால் அதை மனதார பாராட்டுவாராம் கவுண்டமணி. தவறாக இருந்தால் அது நேரடியாக சொல்வாராம். ஆனால் காட்சி இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக அந்த ஆலோசனை வழங்குவாராம். செந்திலுடன் அவருக்கு இருந்த புரிதல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துமா. பல நேரங்களில் ஒருவரின் அடுத்த ரியாக்ஷனை மற்றொருவர் முன்கூட்டியே உணர்ந்து நடிப்பாங்களாம். இதனால் பல நகைச்சுவை காட்சிகள் இயல்பாகவும் ரசிகர்களோட மனதில் நீங்காத இடமாகவும் இருந்துச்சு. காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில கலைஞர்களின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அந்த வரிசையில் எப்போதும் முன்னிலையில் இருப்பவர் கவுண்டமணி. அவருடைய நகைச்சுவை வெறும் சிரிப்பை மட்டும் அல்ல, வாழ்க்கையின் பல உண்மைகளையும் நகைச்சுவை வழியாக சொல்லிக் கொடுத்தது. ஒரு சாதாரண வசனத்தை கூட தனது தனித்துவமான டைலாக் டெலிவரி, முகபாவனை, உடல் மொழி மற்றும் அசாத்தியமான டைமிங் மூலம் ரசிகர்களின் மனதில் இன்றும் நிலைத்து நிற்கும் காட்சியாக மாற்றியவர் கவுண்டமணி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரது தொழில்முறை ஒழுக்கம், இயக்குநருடன் இணைந்து பணியாற்றிய விதம், இணை நடிகர்களுக்கு அளித்த ஒத்துழைப்பு, காட்சியை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு ஆகியவை அவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, சிறந்த கலைஞரும் என்பதை காட்டுகிறது. இன்றும் தொலைக்காட்சியில் அவரது காட்சிகள் வந்தால் சேனலை மாற்றாமல் ரசிக்கும் ரசிகர்கள் ஏராளம். சமூக வலைத்தளங்களில் அவரது வசனங்கள் மீம்களாகவும் வருகின்றன. இது ஒரு நடிகருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். உங்களுக்கு கவுண்டமணியின் எந்த நகைச்சுவை காட்சி மிகவும் பிடிக்கும், எந்த வசனம் உங்களை இன்னும் சிரிக்க வைக்கிறது, அதை கமெண்டில் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை படிக்க நாங்கள் ஆவலுடன் கற்றுருக்குறோம். மறுபடியும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.